Hi friends, welcome to Anbu Audios. நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5.1 அனலாக் மாடல்ஸ் நியூ இயருக்கு ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம். ஒரு 5-6 ஆம்பிளிஃபையர் போட்டிருக்கோம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன போட்டிருக்கோங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்ஸாக தெரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் ஒரு 5.1 கஸ்டமைஸ் ஆம்பிளிஃபையர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் அந்த ரேஞ்சில் வருது. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா லோயர் சைடில் மேட் பிளாக் பேனலும் அப்பர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் கிரே பேனலும் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்மோக் கிரேயில் வந்து நம்ம கஸ்டமைஸ் நேம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தனால நம்ம 2 நேம் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஆம்பிளிஃபையர் வேணும்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம A to Z எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற லைட்டிங்னா நம்ம கலர் சேஞ்சிங் அடாப்டர் லைட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு தனியாக உங்களுக்கு ரிமோட்டும் வந்துடும். நீங்கள் அதிலே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தனால நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பேனல் பிளாக் கலரில் தான் இருக்கா அப்படின்னா ஆல் கலரில் நம்மக்கிட்ட பேனல்ஸ் இருக்குது. ப்ளஸ் கஸ்டமைஸ் பேனல்ஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம இன்சைடை பற்றி பார்ப்போம். இன்சைடில் இந்த கேபினெட் கொஞ்சம் பெரிய கேபினெட், நம்ம ஓன் கேபினெட் தான். இசை பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணிக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்னால் 24-0-24 8 ஆம்பியர், 12-0-12 1 ஆம்பியர், 0-12 1 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லி காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான். நெக்ஸ்ட்டு ஃபில்டர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30-10 மெட்டல் டயோடு யூஸ் பண்ணி 10,000 மைக்ரோஃபட்டில் 50 வோல்ட் 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அவுட்புட் வோல்டேஜுங்கும்போது உங்களுக்கு 24 ஏசிலேருந்து டிசி ஆகும்போது 28 to 29 வோல்டேஜ் வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு 29 வோல்டேஜ் எஸ்டிகேஐசிக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிக்கிற ப்ரீனா சக்தியோட 5.1 ப்ரீ யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கஸ்டமர் இந்த சக்தியோட ப்ரீ தான் வேணும் அப்படின்னு கேட்டதுனால நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் மினி ப்ரீஸ் எந்த ப்ரீஸ் வேணால் நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு 4 ஐசி பேஸ்டு TL084 4 ஐசி பேஸ்டு ப்ரீயாக வரும். அவுட்புட்டுங்கும்போது சரவுண்டு நல்ல ஸ்டீரியோ சரவுண்ட் மாதிரியான எஃபெக்ட் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பவர் ஆம்பிளிஃபையர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா STK 4141 7 அந்த பிராண்டில் இருந்து டிடெக் ஐசிஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ஐசிஸ் கிடையாது. இது வந்து கொஞ்சம் ஹெவியாக லோடு தாங்கினாலுமே இந்த ஐசிஸ் நல்லா தாங்கும். ஹீட் சிங்க்குமே அதுக்கேற்ற மாதிரி பெருசாக தான் போட்டிருக்கோம். இது மீடியமில் வரனால எந்த இடத்துலையுமே பட்ஜெட்டுக்காக கம்மி பண்ணணும் அப்படிங்கிற இதுக்கு பொருளை நம்ம கம்மி பண்ணல. எல்லா இடத்துலையுமே ஆம்பிளிஃபையர் எப்படி குவாலிட்டியாக இருக்கணுமோ அதுக்கேற்ற போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர் ஒர்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா 90% முடிஞ்சிருச்சு. முடியும் போது 10% முடியறதுக்குள்ளேயே நான் வீடியோ எடுத்துட்டேன். ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் இருக்கிறதுனால வீடியோ சரியாக போட முடியல. நிறைய பேர் அனலாக் ஆம்பிளிஃபையரே போடுங்க ஆஃபருக்கு, இந்த தீபாவளிக்கெலாம் நிறையா டிஜிட்டல் தான் போட்டிங்க அப்படிங்கிறதுனால நம்ம அனலாக் ஆம்பிளிஃபையர் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஸ்பீக்கர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 inches 8 inches ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். 70, 60, 70 வாட்ஸில். சப்வூஃபருங்கும்போது நீங்கள் 10 inches 8 inches 10 inches டபுள் மேக்னெட் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சில பேர் 12 inches யூஸ் பண்ணுவாங்க. 10 inches டபுள் மேக்னெட்டுங்கிறது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. 12 inches நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா 10 inch டபுள் மேக்னெட்லேயே பேஸுங்கிறது நல்லா வரும். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு கூலிங் ஃபேனும் வச்சுருக்கேன் இன்லைட்டுக்கு. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிற டால்பி டீகோடர்னால் ஆடியோ ரெஸ்ட் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சன்ப்ளஸ் ஐசி வச்சது. இதில் ஒரிஜினல் டால்பி ஐசி வச்சது தான் இருக்கும். நம்ம டூப்ளிகேட் யூஸ் பண்ணுறது கிடையாது. இதில் 5.1 அவுட்புட் கொடுத்து இன்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கல் 2 கோஆக்சல் ஆக்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். இதை செலக்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி பேக் சைடே உங்களுக்கு செலெக்ஷன் சுவிட்ச் இருக்கும். நீங்கள் அந்த வழியாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5.1 சுவிட்ச் கொடுத்துருக்கனால சிங்கிள் கிளிக்கில் நீங்கள் ஆப்டிக்கல் டு ப்ளூடூத் சுவிட்ச் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம போட்டிருக்க டிடெக் ஐசி. நார்மல் STK ஐசி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹீட் சிங்க்லாம் ஹெவியாக போட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் ஐசி. இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். 5.1 அனலாக் ஆம்பிளிஃபையரில் பேசிக் ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6,999 வரும். 7,000க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு மீடியம் சைஸ் அனலாக் ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8,999 வரும். 9,000க்கு கொடுத்துட்ருக்கோம். மீடியம் ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே 2-3 கஸ்டமைசேஷன்லாம் இருக்குது. இதில் இருக்கிற ஆம்பிளிஃபையர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ் ஆம்பிளிஃபையரும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5.1 ஹெவி மாடலில் H100 H200 H300னு 3 மாடல் இருக்குது. இது போக நிறையா மாடல் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணது இந்த 3 மாடல். இந்த வீடியோவில் இருக்க எந்த ஆம்பிளிஃபையர் வேணும்னாலும் கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.
ஆடியோ டெஸ்டிங் வேணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம அனுப்பிச்சிடலாம். மற்றபடி வேறு டீட்டெயில்ஸ் வேணுனாலும் கால் பண்ணுங்கள். கஸ்டமைஸ் ப்ளஸ் ரிசீவர்ஸ் அந்த மாதிரி ஆம்பிளிஃபயர், ஸ்பீக்கர்ஸ் எந்த டீட்டெயில்ஸ் வேணுனாலுமே கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த வீடியோ. ஆம்பிளிஃபயர் எப்படி இருக்குது, ஒயரிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு யாராச்சும் தேவைப்பட்டால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.